நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க. பிஎம் வாணி அப்படின்ற ஒரு நியூ ஸ்கிம்மை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா எல்லா மக்களுக்கும் இந்த ஸ்கிம்மில் போயிட்டு அப்ளை பண்ணுற எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயாக வைஃபை கொடுக்குறாங்க. அவங்களே செட்டப் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு செட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆமாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ண பின்னாடி எத்தனை நாளில் இதை அமைச்சு கொடுப்பாங்க, இதுக்கு ஏதாச்சும் ரீசார்ஜ் அது இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். ஸ்கிப் பண்ணிங்களன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நீங்கள் விட்டுருவீங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ஃப்ரீயான ஏதாச்சும் ஸ்கிம்மாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் இந்த யூடியூப் நான் போடும்போது கரெக்டாக உங்கள்கிட்ட டைமுக்கு கொண்டு சேர்த்துடும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நீங்கள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிஎம் வாணி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் இந்த மாதிரி தான் உள்ளே போகும். இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அங்கே பாருங்கள், பிஎம் வாணி ஒய்ஃபை பிடிஓ ரிஜிஸ்டர் அப்ளை ஆன்லைன் பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வரும். இதுக்கு மேலே பாருங்கள், 3 டாட் மாதிரி லைன் மாதிரி இருக்கா, உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணோடனே அதில் உங்களுக்கு இங்கே பாருங்கள், அபவுட் பிஎம் வாணி அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அதோடைய மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களான்னு கீழே பாருங்கள், பார்ட்னர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கா, ஒன்று பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஒய்ஃபையை வச்சு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நீங்கள் இதை வாங்கி எல்லாருக்கும் விற்றுக்கலாம். இதனால் அமௌண்ட்டு ஏர்ன் பண்ண முடியும். கீழே இருக்கிறத நாம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இதை வாங்கிட்டு இதை அதாச்சும் வீட்டில் அமைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? அதனால் நம்ம பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் அதே மாதிரி பிடிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணிவிட்டேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணுன்னா மேலே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், கீழே இருக்கிறத பண்ணோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ பாருங்கள், இதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், மொத்த டீட்டெயிலும் இங்கே கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு பிகம் பிடிஓ அப்படின்னா அதில் எஸ் ஆர் நோ இருக்கா, நீங்கள் ரெண்டுத்தில் எதுனாலையும் ஒன்று கொடுத்துக்கலாம். எஸ்ன்னு கொடுத்தீங்களன்னா நீங்கள் அதை யாருக்காச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு அந்த ஒய்ஃபை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஆமாம் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் கொடுக்குறதில்ல, நான் மட்டும் யூஸ் பண்ணணுன்னீங்களா நீங்கள் நோன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்றதுல உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுடைய நேம், யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயர். சரிங்களா? கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அங்கே ரிஜிஸ்டர் ஆகும் எல்லாமே. அந்த நம்பருக்கு அந்த இமெயில் ஐடிக்கு தான் கூப்பிட்டு இந்த வைஃபையை அமைச்சு கொடுப்பாங்க. இந்த கேட்டகிரியில் நீங்கள் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை ஏதாவது மெடிக்கல் ஷாப்பா, காஃபி ஷாப்பா, இல்லை ஸ்டூடெண்ட்டா, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் எதுவோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வீட்டுக்கு தான் போடணும் அப்படின்னீங்களன்னா கீழே உங்களுக்கு அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணதும் கீழே அதர்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நானும் அதர்ஸ் அப்படின்றத டிக் பண்ணிக்கினேன். டிக் பண்ண உடனே பாருங்கள், கீழே பிடிஓ இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ்ன்னு இருக்கா, அதில் உங்களுடைய ஃபுல் அட்ரஸை கரெக்டான அட்ரஸை கொடுங்க. அவங்க அந்த அட்ரஸுக்கு தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒய்ஃபையை அமைச்சிட்டு போவாங்க. சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போவாங்க ஒய்ஃபையை. அதனால் நீங்கள் சரியான அட்ரஸை கொடுங்க. சரிங்களா? மாற்றி கொடுத்துறாங்க. அட்ரஸை மட்டும் சரியாக கொடுங்க. கொடுத்துட்டு
கரெக்டாக இருந்துங்க பாருங்கள். நான் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அட்ரஸ்ஸு, லேண்ட்மார்க்கு, சிட்டி, பின்கோடு, ஸ்டேட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எஸ்ன்னு கொடுத்தேன். அது கீழே ஒரு பாப் இருக்குது பார்த்தீங்களா, டிக் மார்க் போட்டு இருக்குன்னா அதை வந்து காலியாக இருக்கும். அதுவும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு டெர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்ன்றதை கொடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய இமெயில் ஐடியும் வந்து கரெக்டாக கொடுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் டெர்ம் அண்ட் கண்டிஷனும் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? இதில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் 60% ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும், நீங்கள் வந்து கொடுக்குற அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இதில் வந்து டெர்ம் அண்ட் கண்டிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு டைமு படித்து பார்த்துக்கோங்க. படிச்சுட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துடுங்க. சரிங்களா? சப்மிட்னு கொடுத்த உடனே கீழே உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இது 1 வீக்கா இல்லை 2 வீக் இல்லை 1 வாரம் 2 வாரம் இல்லை 3 வாரத்தில் இல்லை 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு இல்லாட்டி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் சொன்னேன் கரெக்டாக கொடுக்க சொல்லி. இப்போ வந்து இது வந்து செட்டப் பாக்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுக்குறது வரைக்கும் ஃப்ரீங்க. சரிங்களா? ஆனால் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் உள்ள போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் பாருங்கள், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நிறையா ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஒரு 100 ரூபா வரையும் பண்ணுற மாதிரி வரும். இங்கே பாருங்கள், 6 ரூபாய் இருக்குங்களா? இங்கே 6 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்களன்னா ஒரு நாளைக்கு 1 ஜிபி கிடைக்குங்க. சரிங்களா? வெறும் 6 ரூபாய் தான். இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது. சரிங்களா? அங்கே பாருங்கள், 1 டே 1 ஜிபி. சரிங்களா? அதே மாதிரி 9 ரூபாய் பண்ணால் 2 நாள் 2 ஜிபி. 18 ரூபாய் பண்ணால் 3 நாட்கள் 5 ஜிபி. சரிங்களா? அதே 25 ரூபாய் பண்ணால் 7 நாட்கள், அதுக்கப்புறம் 20 ஜிபி கொடுப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 25 நாட்கள் பண்ணால், சரிங்களா, 25 நாட்கள் பண்ணால் 7 நாட்கள். சரிங்களா? 7 நாட்கள் 20 ஜிபி. 49 ரூபாய் பண்ணால் 14 நாட்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 40 ஜிபி. சரிங்களா? அதே 99 ரூபாய் பண்ணால் ஒரு மாதத்துக்கு 100 ஜிபி. சரிங்களா? ஒரு மாதத்துக்கு 100 ஜிபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கம்மியான ரேட்டில் எதுவும் கிடைக்காது. நீங்கள் இங்கே கீழே வந்து இங்கே பாருங்கள், வெரிஃபை மொபைல் நம்பர்னு இருக்கா, அதில் கொடுத்த உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிங்களன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறது, இதை செட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்து ஃப்ரீயாக, அதுக்கு ஆன்டினா என்னென்ன வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. ரீசார்ஜ் மட்டும் நாம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்தியா முழுசும் வந்து நிறைய பேர் வந்து இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை, இந்த ஸ்கிம்மை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை யார் யார் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கன்றதும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை அழுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.